ஓகே, இந்த மாதிரி வந்து சுற்றி வருது அப்படின்னு சொல்லிட்டாலே அதுக்கு ஒரு சென்ட்ரிபியூஜல் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த சென்ட்ரிபியூஜல் ஃபோர்ஸ் வந்து நியூட்டனுடைய ஃபோர்ஸ் இருக்கு, அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற வரைக்கும் தான் சேட்டலைட் வந்து எர்த்தை விட்டு வெளியில் போவார். சப்போஸ் சென்ட்ரிபியூஜல் ஃபோர்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா சேட்டலைட் அந்த பிளானட் விட்டு வெளியில் போயிடும். சென்ட்ரிபியூஜல் கொஞ்சம் கம்மியாச்சுன்னு சொன்னாக்க இந்த பிளானட் வந்து அந்த சேட்டலைட் உள்ளே இழுத்துரும். அப்போ ரெண்டுமே பேலன்ஸாக இருக்கும். சரி, இப்போ இது 4R அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, இப்போ ஏன் சேட்டலைட் நம்ம சென்ட்ரிபியூஜல் ஃபோர்ஸையும் நியூட்டன் ஃபோர்ஸையும் ஓகேங்களா ரெண்டை ஈக்குவேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ mv²r வந்து சென்ட்ரிபியூஜல் ஃபோர்ஸ், இங்கே r 4R ஈக்குவல் டு gm m ஆஃப் த மாஸ் ஆஃப் தி எர்த். ஓகேங்களா, m வந்து சேட்டலைட்டுடைய மாஸ் டிவைடட் பை r², 4r². இப்போ இந்த 4r-ஐயும் இந்த ஸ்கொயரையும் கட் பண்ணிடலாம். இங்கே இருக்க m-ஐயும் இதையும் கட் பண்ணிடலாம். அப்போ v² வெலாசிட்டி ஸ்கொயர் ஈக்குவல் டு gm by 4r இருக்கும். அப்போ v is equal to root of gme by 4r இருக்கும். தட் இஸ் நதிங் பட் தே கேவ் 3v ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது 3v. அதே சேட்டலைட் b க்கு போடுறோம்னு வச்சுக்கோங்க. சேட்டலைட் b க்கு v² வந்து b அப்படி போட்டா gm by இங்கே வெறும் r தான் இருக்கும், ஏன்னா r தான் இருக்கு. அப்போ v வந்து எவ்வளோ இருக்க போகுது, அவங்க பார்த்தீங்கன்னா இதே ரூட் இருக்கும், இதே ரூட் இருக்கும் போது. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 3v equal to gme divided by 4r இருக்கு. இந்த 4r வெளியில் எடுக்கும், 4 வெளியில் எடுத்தோம்னா 2 ஆகும். இங்கே 2 வெளியில் கீழே வந்துருக்கும். அந்த கீழே 2 மேலே கொண்டு வந்து வச்சுக்கோங்க, gm by r வந்துடும். 3 into 2 வந்து 6v.